கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். விடையை நீங்கள் நானும் கண்டுபிடிக்க வேண்டும். இதில் சொல்லி இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்க பாருங்கள். 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 3 things in this verse. Number 1 is the eternal life. ரெண்டாவது, the second one is food, போஜனம். The third one is the works. முதலாவது நித்திய ஜீவன், இரண்டாவது போஜனம், மூன்றாவது கிரியை என்று 3 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையிலே, நித்திய ஜீவனுக்கும் கிரியைக்கும் இடையிலே சொல்லப்பட்டிருக்கிற போஜனத்தை பற்றி நாம் இன்னும் கவனிப்போம் என்றால், இந்த போஜனத்தை பற்றி வாசிக்கிறீர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, அவர்கள் திருப்தி அடைந்த போஜனம் நமக்கு எதை கொடுக்கும் என்றால் திருப்தியை கொடுக்கும். The food gives us satisfaction. சாப்பாடு நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடைந்து கொள்ளுகிற ஆசீர்வாதங்களிலே எல்லாம் மேலான ஆசீர்வாதம், சிறந்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைதல். ஆகவே இந்த திருப்தி அடைகிறதான என்ற அனுபவத்தை ஒரு மனிதன் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவன் இந்த உலக பிரகாரமாக ஒரு மனுஷனாக இருந்தால் பெற முடியுமா என்றால் பெற முடியும். உலகத்தில் மனிதன் சாப்பாடுகிற மூலமாய் அநேகருக்கு திருப்தி உண்டாகிறது. சரீர பிரகாரமான திருப்தி, சரீர பிரகாரமான திருப்தி பலருடைய, அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த திருப்தியை அவர்கள் அடைகிறார்கள். எல்லாவற்றிலும் இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு பல காரியங்களிலே அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். they satisfied in their physical life, in their body. அவங்களுடைய சரீரத்திலே அவர்களுக்கு சில, அதாவது பல காரியங்களிலே திருப்தி அடைகிறதை பார்க்கிறோம். எல்லா நாட்களும் எல்லாவற்றிலையும் திருப்தி இல்லாவிட்டாலும், எல்லா நாளும் சாப்பிடும் போது சாப்பாடு திருப்தி இல்லாவிட்டாலும், ஏதோ ஒரு 50% ஒரு மாதத்திலே 50% திருப்தி அடைவார்கள். ஒரு வாரத்தில் 50% ஆகாரம் புசிப்பதிலே திருப்தி அடைவார். இன்றைக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு, காலையிலே நல்ல சாப்பாடு, திருப்தியா சாப்பிட்டு. ஆனால் அதே விதமாய் மத்தியானத்திலும் எதிர்பார்க்கிறோம். we expect in the afternoon the same experience. அதாவது ஒரு அனுபவம், திருப்தி அடைதல் என்பது ஒரு அனுபவம். அதை நம்ம மத்தியானத்திலையும் எதிர்பார்க்கிறோம், சாயங்காலத்தில் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை 3 வேளை சாப்பாட்டில் ஒரு 2 வேளை திருப்தியாய் சாப்பிட்டிருப்போம், ஒரு வேளை அது ஏதோ கொஞ்சம் கோளாறாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பாடு மாத்திரமல்ல, பல காரியங்களிலே அப்படிப்பட்ட ஒரு திருப்தி வாழ்க்கையிலே சிலருக்கு சில நேரம் கிடைக்கிறது, சில நேரம் கிடைக்காமல் போகிறது. இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. எல்லாரும் சரீரத்தில் இப்படிப்பட்ட திருப்தியை ஓரளவுக்கு அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சரீர பிரகாரமான நன்மைகளினாலே திருப்தி அடைகிறதை பார்க்கிலும் உங்களை நான் அதிகமாய் திருப்தி அடைய செய்வேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உலகத்தில் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறானோ, சரீரத்தில் பெற்றிருக்கிறானோ, அதை விட அதிகமாய் உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை திருப்தி உள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். நிறைய பேர் பல காரியங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை. தன்னுடைய மேரேஜ் லைஃப்ல they are not satisfied. அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பல காரியங்கள் திருப்தியாய் இல்லை. ஆனால் ஆண்டவர்
நமக்கு திருப்தியான வாழ்க்கையை எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம் 47, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனுபவம் முதலாவதாக. when we believe Jesus as our personal savior, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற, நம்மை ரட்சிக்கிற ஒரு இரட்சகராக, நம்முடைய தேவனாக, நம்முடைய இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இழந்து போன அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவன் நமக்குள்ளாலே இல்லை. ஒரு காலத்தில் நித்திய ஜீவன் இருந்தது. எப்பொழுது இருந்தது? ஆதாம் தேவனோடு இருக்கும் பொழுது, பாவம் செய்யும் முன்பதாக அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இருந்தது. அர்த்தம் என்ன? ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் சாவு என்பதை கொடுக்கவில்லை. there was no death. முதல் மனிதனை படைக்கும் பொழுது அவனை சாவாமை உள்ளவனாய் படைத்தார். அந்த சாவாமை உள்ளவனாய் படைத்த அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது எதனாலே? அவனுக்குள்ள இருந்த நித்திய ஜீவன், the eternal life. அந்த நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார் என்றால், இயேசு அவருடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆதாமுடைய அதாவது நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது வேதம் சொல்கிறது, அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்போது பாவம் செய்தானோ, பாவம் செய்த பொழுது he lost the eternal life. He was separated from God. He was separated from the eternal life. அவனுடைய ஆத்துமா அந்த நித்திய ஜீவனை இழந்து போனது. நித்திய ஜீவனை இழந்து போன அப்படின்னாலே இந்த சரீரத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தின்படி இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரமாய் மாறியது. இந்த சரீரத்துக்குட்பட்டதான மனதும் சிந்தையும் செயல்களும் எல்லாமே மாறி போனது. அழிவுக்குரியதாய் மாறிவிட்டது. ஆகவே தான் 6ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் சொல்கிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கெட்டு போகிற பொருள், the spoiled food, perishing body, அழிந்து போகிற சரீரம், கெட்டு போகிற உணவு. இந்த உலகத்தில் இதெல்லாமே எல்லாமே கெட்டு போகிற ஒன்று. இந்த உலகமும் அழிந்து போகும், வானம் அழிந்து போகும், பூமியும் அழிந்து போகும். இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியது. நம்முடைய சரீரம் அழிந்து போகும், நம்முடைய அழகு அழிந்து போகும், நம்முடைய முடி அது காணாமல் போய்விடும், கொஞ்ச நாட்கள் பொறுத்து நம்முடைய பல் இல்லாமல் போய்விடும், நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். ஏன்? we lost the eternal life. அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்தபடினாலே இப்போது நாம் மரண ஆத்துமாவாய் மாறிவிட்டோம். செத்து போன்ற ஆத்துமாவிலே ஜீவனை இழந்து போனவர்களாக இருக்கிறோம். ஜீவனை இழந்து போன நம்முடைய சரீரத்தில் வியாதி, பலவீனம், இன்னும் தீய குணங்கள், தீய சுபாவங்கள் எல்லாமே நமக்குள்ளாலே நிரம்பி விட்டது. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான சிலாக்கியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அல்லாவிட்டு அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. அவரிடத்தில் வர வேண்டும். he must come to God. அவன் இயேசுவிடத்தில் கடந்து வர வேண்டும், தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும். ஜீவனுள்ள தேவனிடத்தில் கடந்து வரும் பொழுது அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். நம்முடைய ஆண்டவர் தான் ஜீவனுள்ளவர். இயேசு மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் மரித்த தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம் மரித்த தெய்வம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் வர வேண்டும், ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும். யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். The Gospel of John chapter 3 verses from 1 to 2.
யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசுவிடத்தில் ஒருவன் வந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வந்தால் மாத்திரம் அது போதுமானதல்ல. இயேசுவிடத்தில் வந்தால் மாத்திரம் போதுமான, சபைக்கு வந்தால் அது போதுமானதல்ல. வேத புத்தகத்தை வாங்கினால் அது அல்ல விசுவாசம். ஆலயத்துக்கு வருவது அல்ல விசுவாசம். இயேசுவிடத்தில் இயேசுவை நாம் வணங்குவதல்ல விசுவாசம். பிசாசுகளும் என்ன செய்கிறது? விசுவாசித்து நடுங்குகின்றது. இந்த மனுஷனை பாருங்கள். இந்த நிக்கோதேமு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசுவிடத்திலே வந்தான். அவன் எப்போது வந்தான் என்றால் ராத்திரி வேளையிலே வந்தான். He came at the night time. அவன் ராத்திரி நேரத்தில் வந்து ஆண்டவரை பார்க்கலாம் என்று சொல்லி வந்தான். ஆண்டவரிடத்தில் வந்த நேரம் அவன் இரவு. அநேகர் அப்படித்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே நாம் பகிரங்கமாய் வரவில்லை. அது அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் தைரியம் உள்ளவர்களாக இல்லை, வெட்கம் உள்ளவர்களாக. ஆண்டவர்கிட்ட வருவர் வந்து பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதன் பின்பு அந்த காரியங்களை நம்ம வெளியரங்கமாய் நாம் செய்ய வேண்டும். வெளியரங்கமாக செய்யணும். ஞானஸ்நானம் வெளியரங்கமாய் செய்ய வேண்டிய ஒன்று. அது ராத்திரியிலே நம்ம கொடுக்கறது இல்லை, பகலில் தான் கொடுக்கிறோம். வெளியரங்கமாக எல்லார் மத்தியிலையும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வெளியரங்கமாய் நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆலயத்துக்கு வரும்பொழுது கையில் வேத புத்தகத்தை கொண்டு வருகிறோமா இல்லையா என்பதை பொறுத்து நம்ம நிக்கோதேமுவா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம். கையில் பைபிள் எல்லாம் வர்றோம்னா நம்ம நிக்கோதேமுன்னு அர்த்தம். ஏன்னா பைபிள் இருந்தால் மற்றவங்க கண்டுபிடித்து விடுவார்கள், கிறிஸ்தவன் என்று சொல்வார்கள். எனக்கு வெட்கமா இருக்கிறது, ஆகவே நான் பைபிள் கொண்டு வரவில்லை. அதே போல வீட்டிலேயோ கிறிஸ்தவத்துக்குரிய எந்த அடையாளமும் நம்ம வைத்திருக்க மாட்டோம். நோ சைன் அட் ஆல். எந்த அடையாளமும் இல்லை. ஒரு வசனம் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம். அப்படி போட்டால் மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்கிறதுக்காக ரகசியமாக இயேசுவை எனக்கு தெரியும், ஆனால் அவரை வெளிப்படுத்த விரும்பவில்லை. திருமணம் வரும்பொழுது கூட என்ன செய்யலாம்? எங்கே இருந்து வந்தோமோ அங்கேயே போய்விட்டு வரலாம். ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அவன் விசுவாசித்த ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்ற பொழுது அவன் ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு வந்தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்பொழுது பாலும் தேனும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மகனுடைய திருமண வேலை வந்தபோது, திருமணம் நாட்களிலே அவன் அந்த வீட்டு விசாரணைக்காரனிடத்தில் சொல்லுகிறான், என் குமாரனாகிய ஈசாக்கை மறுபடியும் அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பெண் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பெண் வரவில்லை, என் தேவன் அதை செய்வார். நீ என் மகனை அந்த தேசத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொன்னார். அநேகர் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பச்சோந்தி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பார்க்கிற சமயத்தில் உலகத்தார் போல வாழ்வோம். ஆவிக்குறிகளை பார்க்கும் பொழுது ஆவிக்குறிகள் போல நடந்து கொள்வோம். இரட்டை வாழ்க்கை. ஒரு மீன் உண்டு. அந்த மீனுடைய தலையை பார்த்தீங்கன்னா பாம்பு தலையா இருக்கும், அவருடைய வாழை பார்த்தீங்கன்னா மீன் வாழா இருக்கும். அது மீன்களை பார்க்கும் பொழுது என்ன செய்யும் என்றால், அது வாழை காட்டுமா, பாம்பை காட்டும் பொழுது, பாம்பு பார்க்கும் பொழுது அது தலையை காட்டும். ரெண்டு பேர் மத்தியில் எஸ்கேப் ஆகும். ரெண்டு பேர்கிட்ட அது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த மாதிரிப்பட்டதான ஆட்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் தரவே மாட்டார். உங்கள் வாழ்க்கை உலகத்தாருடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு திருப்தியை பார்க்கிலும் உங்களுக்கு ஆண்டவர் சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் ஆத்மீக பிரகாரமாகவும் முழுமையான திருப்தியை தர வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அந்த திருப்தி வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்திலே வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், பகிரங்கமாய் வர வேண்டும். அவரிடத்தில் பகிரங்கமாய் வந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். இவன் ராத்திரியில் வந்தது மாத்திரமல்ல,
ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியும்? வெட்கம், பயம் மாத்திரம் அல்ல. பயம் சொன்ன கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கிறது. சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம கல்லறை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வருகிறது. அதெல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அடுத்தவனுடைய கேள்வியை பாருங்கள். 2வது வசனத்தில் அவன் நாம் படிக்கிற காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இந்த மூளை அறிவிலே ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிற ஒரு அறிவு. மூளை அறிவிலே நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. பகிரங்கமாய் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வெளிப்படையான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அதுதான் விசுவாசம். ஏதோ ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஊமையனாய் தெரியக்கூடாது. பகிரங்கமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை வெளியரங்கமான நம்ம வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அருமையான 2வது, மூளை அறிவினாலே அறிவு உள்ளவர்கள், பயம் உள்ளவர்கள், வெட்கப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்தில் வரமாட்டார்கள். அதே போல யார் மூளை அறிவிலே அதிகமாக யோசிக்கிறானோ அவன் ஆண்டவரிடத்தில் வரவே மாட்டான். மூளையினாலே நீங்கள் கடவுளை ஒரு காலம் அறிய முடியாது. விசுவாசத்தினால தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே தான் ஆண்டவரிடத்தில் வர முடியுமே தவிர மூளையை கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் வருவோம் என்றால் நிச்சயமாக இது நடக்கவே நடக்காது. ஆகவே நம்முடைய மூளை அறிவு எல்லாத்தையும் ஒரு ஓரமாய் வைத்து விட வேண்டும். அறிவு என்ன செய்யும்? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ எது கொடுக்கும்? பக்தி விருத்தியை கொடுக்கும். ஆகவே நம்ம அறிவினாலே ஆண்டவரை தேடக்கூடாது, விசுவாசத்தினாலே ஆண்டவரை தேட வேண்டும். விசுவாச கண்களை கர்த்தர் திறப்பாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. விசுவாச கண்களை தேவன் திறப்பாராக. ஆகவே அவரிடத்திலே வருகிறது என்று சொன்னால் என்ன சொல்ல போனால், ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான மக்களுக்கு கொடுக்கிறதான அந்த நிறைவை பார்க்கிலும், அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும், அந்த திருப்தியை பார்க்கிலும் அதிகமான திருப்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார். திருப்தி அப்படிங்களுடைய அர்த்தம், பொருள் என்னவென்றால் the fulfillment of one's expectations. ஒருவரின் எதிர்பார்ப்பு, விருப்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இது அனைவும் பூர்த்தி அடைகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். எப்படி தர விரும்புகிறார் என்றால், அதாவது ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே மற்ற உலகத்தின் மக்கள் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியை விட, அந்த பூரிப்பை விட, அந்த பூர்த்தியாக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களை அடைகிற அனுபவத்திலே இருக்கிறதான அந்த மகிழ்ச்சி, திருப்தி இருக்கிறதே, அதை விட அதிகமாய் கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். 7வது 8வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆகவே இங்கே 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படித்து பாருங்கள். தாவீது உடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். he was a man of prayer. அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவன் சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும். he is comparing with the worldly people. உலக பிரகாரமான மக்களோடு ஒப்பிட்டு பேசுகிறான். ரட்சிக்கப்படாதவர்கள், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களை பற்றி அவன் ஒப்பிட்டு பேசும் பொழுது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தினுடைய சந்தோஷத்தை, திருப்தியை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தையும் திருப்தியையும் மன நிறைவையும் நீ எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால என்ன செய்வானா?
சமாதானத்தோடு படுத்து செய்வேன், நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்கிறது? அப்படினாலே நாம் உலக பிரகாரமான மக்களை விட நமக்கு கர்த்தர் இன்னும் மேன்மையான காரியத்தை தந்திருக்கிறார். இப்ப அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல. நித்திய ஜீவனை மாத்திரம் பெற்றுக்கொண்டால் நமக்கு ஒரு 50% தான் திருப்தி கிடைக்கும். நித்திய ஜீவனை மாத்திரம் உடையவளாக இருந்தால் ஒரு 50% தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்த அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? 3 காரியங்கள் சொன்னேன். எட்டர்னல் லைஃப், அது மாத்திரமல்ல போஜனம். 3வது என்ன? தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவனுக்கு ஏற்ற கிரியை, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த திருப்தியான வாழ்வு என்பது பூரணமாய் மாறுகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் வந்திருக்க வேண்டும். அவரை விசுவாசித்து நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களூடாய் கடந்து வரும் பொழுது, அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு திருப்தியை தருகிறார். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் அது நிறைவாக வேண்டியது அவசியம். எப்பொழுது தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் நற்கிரியை செய்கிறவராய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சுற்றித் திரிந்தார், அற்புதங்களை செய்தார், வியாதிகளை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு என்ன செய்தார்? அவர் போஷித்தார். பசித்தவர்களை பார்த்தவர் மனதுருகி அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு செய்தார். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 4 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், வந்து ஆண்டவரை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். அது சொன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு மேல எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலைன்னு ஆண்டவர் வர குறை சொல்லிட்டு போறோம். இன்னும் சிலர் 2மே செய்ய மாட்டாங்க. தீர்மானம் பண்ணி வரும்போதே தீர்மானத்தோடு வந்து நல்லா உட்கார்ந்து தூங்கிட்டு போறாங்க. அவ்வளவுதான் நடக்கிறது. ஆண்டவர் நம்ம ரட்சித்ததுக்கு பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கை இன்னும் நிறைவான திருப்தி உள்ளதாக இருக்கணும். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 12வது வசனத்தை 18வது வசனத்தை வாசிக்கலாம். Philippians chapter 4 verses 12 and 18. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க போதிக்கப்பட்டேன். திருப்தியாயிருக்க போதிக்கப்பட்டேன். நம்மை, அதாவது எல்லாம் நமக்கு திருப்தியாய் இருக்க, அதாவது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மன நிறைவோடு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும்னா நம்ம we need to practice our mind. நம்முடைய மனதை நம்ம பழக்கப்படுத்தணும். எதற்கு பழக்கப்படுத்த வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க போதிக்கப்பட்டேன். எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க போதிக்கப்பட்டேன். சுகமா இருக்கும் பொழுதும் திருப்தி, சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் திருப்தியாயிருக்க நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம், பழக்கப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கை நிறைய பணம் இருக்கிறது, அப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். அதே போலவே கையில் பணம் இல்லை, அந்த நேரத்திலே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எந்த வித்தியாசமே நம்மகிட்ட தெரியவே கூடாது. தெரிய கூடாது என்றால் அது நம்முடைய அனுபவத்திலே அது இயற்கையாகவே மாறிவிட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஏதோ பிரசங்கத்தை கேட்டதுக்காக ட்ரை பண்றது இல்லை. ட்ரை பண்ண நம்ம வாழ்க்கையில் அது என்ன செய்ய நிச்சயமாய் வந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பல தீமையான காரியங்கள் நடக்கிறது, நன்மையான காரியம் நடக்கிறது. அப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு ரொம்ப ஹாப்பி. We are very happy about the Christian life. We are very satisfied about the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து மிகவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு நல்ல டான்ஸ் ஆடுவோம். சர்ச்சுக்கு வந்தால் நம்ம சவுண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆட்கிட்ட நம்ம பிரைஸ் லார்ட் சொன்னால் அந்த பிரைஸ் லார்ட் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் நமக்கு தீமைகள் வரும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கசப்பாய் மாறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு அது வெறுப்பாய் மாறுகிறது. அப்படி இல்லாமல் இருக்கத்தக்கதாக நம் எல்லா விதத்திலும் எவ்விடத்திலேயும் நாம் திருப்தியாய் இருக்க நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும் என்றால் பயிற்றுவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விடுதலையை நீர் கட்டளையிடும். பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். தீராத கொடிய வியாதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பெல்லிசூனிய கட்டுகளும் சகலவிதமான போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடி வெறியில் இருக்கிற மக்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன். எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன். எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார்.
துயரமா வேளைகளில் நேசக்கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்கால